சார், தொடர்ந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை விஷயம் ரொம்ப பரபரப்பாக தான் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு வருது. தோண்ட தோண்ட பூகம்பம் விளைஞ்சிட்டே இருக்கு சார். தோட்டம் சேகரோட ஒய்ஃபும் அஞ்சலை அப்படிங்கிறவங்களையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அஞ்சலை யாருன்னு பார்த்தா பிஜேபியில் அவங்க ஒரு முக்கியமான மகளிர் இதில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி பிஜேபி மொத்தமாக இவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க தான் காரணம், பிஜேபியில் இருக்கிறவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் இல்லை, மலர்கொடின்னு இருக்கிறாங்க, அதே மாதிரி திமுகவை சார்ந்த 2 பேர். இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சில குற்றவாளிகள் இன்றைக்கு அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை இவ்வளவு தீவிரமாக விசாரித்து என்கவுண்டர் வரைக்கும் போய் இதை வரவேற்கிறோம். ஆனா ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிர் மட்டும்தான் உயிரா? இதற்கு முன்னால் இதே வருடத்துல 100 பேருக்கு மேல கூலிப்படையினரால் அநியாயமாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய உயிருக்கு தமிழக அரசு ஏன் இவ்வளவு சிறப்பு கவனம் செலுத்தல? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஒரு மகானாக அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருடைய படுகொலையை நியாயப்படுத்தல. ஒரு மாநில தலைவர் என்ற அடிப்படையில் அவருடைய படுகொலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழக அரசு கொடுக்கணும், அதுல மாட்டுக்கிறது இல்ல. மற்ற உயிர்களுக்கு ஏன் கொடுக்கல? மற்ற உயிருக்கு கொடுத்திருப்பாங்க சார். இது சினிமா வலைத்தளங்கள் அப்படிங்கிற வெளியே தெரியுது, அதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கலாம். எப்படி கொடுக்காம இருப்பாங்க சார்? உயிருக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா, இப்படி 100 படுகொலைக்கு 100 என்கவுண்டர் நடந்திருந்தா 101வது இங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார் அடுத்த 3 நாட்களுக்குள்ள. மதுரையில எந்த அமைச்சர் போய் ஆறுதல் சொன்னாரு? எந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் போய் ஆறுதல் சொன்னாங்க? இல்ல அவரை கொன்னதற்காக உடனடியாக ஒரு என்கவுண்டர் நடந்ததா? அண்ணாமலை அவர்கள் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது சார். அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிட்டாரு, அவர் இங்க இல்ல, அவர் பதவியை வாங்கிட்டாங்க, அந்த பதவிக்கு வேற யாரோ வரப்போறாங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. பாஜக ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இவர் வருவாருன்னு சொல்லி நீங்க யாரையெல்லாம் பேரை சொல்றீங்களோ நிச்சயமா அவர் வரமாட்டாரு. வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார், தொடர்ந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை விஷயம் ரொம்ப பரபரப்பாக தான் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு வருது. தோண்ட தோண்ட பூகம்பம் விளைஞ்சிட்டே இருக்கு சார். இவர் தான் 11 பேருனாங்க. ஒரு 2 பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. தோட்டம் சேகரோட ஒய்ஃபும் அஞ்சலை அப்படிங்கிறவங்களையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. காசு விநியோகம்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அஞ்சலை யாருன்னு பார்த்தா பிஜேபியில அவங்க ஒரு முக்கியமான மகளிர் இதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி பிஜேபி மொத்தமா இவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க தான் காரணம், பிஜேபியில் இருக்கிறவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில மட்டும் இல்ல, மலர்கொடின்னு இருக்கிறாங்க, அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள், அந்த கட்சி நீக்கி இருக்கு. அதே மாதிரி திமுகவை சார்ந்த 2 பேர், ஒருத்தர் அருள் அப்படின்றவர், இன்னொருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த சதீஷுடைய மகன் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சில குற்றவாளிகள் இன்றைக்கு அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டு தேடக்கூடிய ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு இருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையுமே அதை தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை இவ்வளவு தீவிரமாக விசாரித்து என்கவுண்டர் வரைக்கும் போய், அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் அதுக்கு பின்னால் யாருன்னு தீவிர ஒரு முயற்சியில் இறங்கி இன்னுமே கைது படலும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நிறைய பேரை தேடிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. இதை வரவேற்கிறோம். ஆனா ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிர் மட்டும்தான் உயிரா? இதற்கு முன்னால் இதே வருடத்துல 100 பேருக்கு மேல கூலிப்படையினரால் அநியாயமாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய உயிருக்கு தமிழக அரசு ஏன் இவ்வளவு சிறப்பு கவனம் செலுத்தல? அவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? அவர்களும் மனைவி இழந்திருக்கிறாங்க, பிள்ளையை இழந்திருக்கிறாங்க, அப்பாவை இழந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தராம ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு மட்டும் முக்கியத்துவம் தருவதற்கு காரணம்
அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் ஒரு மாநில தலைவர், நிறைய பேருக்கு படிப்பு கொடுத்திருக்காரு, நிறைய அட்வொகேட்கள் 500க்கு 1000க்கு மேற்பட்ட அட்வொகேட்ஸ்களை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த பட்டியல் இனத்தவர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருந்திருக்காரு சார். இவர் தான் எங்களுக்கு எல்லாமே. இவர் எங்களை நல்வழியில் நடத்தினார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஞ்சித் அவர்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு சினிமா சொசைட்டில இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன்னா நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய பேர் அந்த சினிமா சமூகத்துல இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய உதவி செய்யற குணம் இருக்கிற ஒருத்தவரை அதை மறுக்கவே இல்லை. அவர் அஞ்சலிக்கா செலுத்துவதற்காக நானுமே போயிருந்தேன். அந்த துக்கத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலுக்குரியதோடு நானும் கண்ணீர் விட்டு அழுத ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த மனிதன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவரால் நிறைய பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஒரு மகானாக அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படுகொலையை நியாயப்படுத்தலை. நான் கேட்கிறது என்னன்னா, ஒரு மாநில தலைவர் என்ற அடிப்படையில் அவருடைய படுகொலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழக அரசு கொடுக்கணும், அதுல மாட்டுக்கிறது இல்ல. மற்ற உயிர்களுக்கு ஏன் கொடுக்கல? மற்ற உயிருக்கு கொடுத்திருப்பாங்க சார். இது சினிமா வலைத்தளங்கள் அப்படிங்கிற வெளியே தெரியுது. அதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கலாம். எப்படி கொடுக்காம இருப்பாங்க சார்? உயிருக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா, இப்படி 100 படுகொலைக்கு 100 என்கவுண்டர் நடந்திருந்தா 101வதாக இங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். ரவுடிக்கு ஒரு பயம் வந்திருக்கும், கூலிப்படையினருக்கு ஒரு பயம் வரும். நாம கொலை செஞ்சா நம்மளை போலீஸ் கொன்றும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அவர்கள் இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்கல்ல சார், உங்களை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு, நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிருக்காங்களே. ஏங்க உஷாரா இருங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த நேரமும் கையில ஒரு 4 கத்தியை வச்சுக்கிட்டு சுற்றி ஆட்கள் இருக்கணும் என்பது உஷாரா? அப்படி கிடையாதுங்க. இது ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி அவரை தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் வாட்ச் பண்ணி, இந்த இடத்துல தான் இவர் இருப்பாரு, இந்த இடத்துல ரெகுலரா வருவாரு அப்படின்லாம் ஒரு மாத காலம் வாட்ச் பண்ணி தான் 6 மாசம் சார், நிறைய நாட்கள் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடக்கிறத நாம ஏற்றுக்கொள்ளல. இது ஒரு கொடும் செயல் தான். நான் கேட்கறது திரும்பி என்னன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற காவல்துறையுடைய கமிஷனரையே மாத்துறாங்க, அதிகாரிகளை மாத்துறாங்க. அது மட்டுமல்லாம ஒரு என்கவுண்டர் வேற பண்றாங்க. அதுவும் போதாது அப்படின்னு நேரடியாக தமிழக முதல்வரே போய் அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இவ்வளவு விஷயம் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தமிழக முதல்வர் எல்லா படுகொலைக்கு போவேனா? ஏன் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு அமைச்சர் போக முடியாதா? சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் போய் ஒரு ஆறுதல் கூற முடியாதா? சொல்லலையே. அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார் அடுத்த 3 நாட்களுக்குள்ள. மதுரையில எந்த அமைச்சர் போய் ஆறுதல் சொன்னாரு? எந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுல போய் ஆறுதல் சொன்னாங்க? இல்ல அவரை கொன்னதற்காக உடனடியாக ஒரு என்கவுண்டர் நடந்ததா? இல்லது இந்த கொலைகளுக்கு பின்னால் இவர் பேர் இருக்கிறாங்கன்னு உடனடியாக நியூஸ்ல வந்துச்சா? அதுக்கு பின்னால இவங்க இல்ல, வெறும் 3 பேரை பிடிச்சோம், 3 பேருக்கு ஏரி கரையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, அதனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், இவ்வளவுதான். அப்ப மற்ற உயிர்களை ஏன் இப்படி பாக்குறீங்கன்னா உங்க அரசுக்கு பெரிய தலைகுனி ஏற்படும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக அரசு முழுக்க இவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபியில இருக்கிற ஒருத்தவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க சார். அவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. அதுதானங்க இயல்பு. ஒருத்தர் குற்றவாளி என்று தெரிவதற்கு முன்னால் நீங்க எப்படி நிக்குவீங்க? அவங்க மேல நிறைய கேஸ் இருக்காமே சார். அவங்க பேரே ஒரு அடமொழியோட தான் அவங்க பேர் இருந்திருக்கு. அப்பேர் பெற்ற பேர் வச்சிருக்கவங்கள அவங்க மேல நிறைய கேஸ் இருக்கு. அவங்க மேல நிறைய சொல்றாங்க. அவங்கள பேர் சொன்னாலும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்டவங்களை எதுக்கு சார் பிஜேபியில வைக்கணும்? ஒரு அரசியல் கட்சின்னா புனிதர்களை மட்டும்தான் வைக்கணும்னா, வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி அவர்கள் தான் கட்சியினுடைய நிர்வாகிகளா இருக்க முடியும். அப்படி சாத்தியமே கிடையாது. அதேதான் நான் கேக்குறேன். நீங்க எதுக்கு சுத்தி வளைச்சு திமுக வரீங்க? இப்ப நடந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம். நானு தமிழக முதல்வரை, தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை பேசுறேன்னு தவிர திமுக கட்சியில இப்படி இருந்தாங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஒரு அரசியல் கட்சியில யாரெல்லாம் நிர்வாகிகளாக சேர்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் குற்ற பின்னணி எல்லாருக்கும் இல்லைன்னா கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். அதுல பாரதிய ஜனதா கட்சியும் விலக்கு இல்லை. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பார்ட்டி வித் டிஃபரெண்ட்னு பாஜகவை சொல்றீங்கல்ல, மற்ற கட்சி மாதிரி தான் இதுவும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மற்ற கட்சியில குற்ற வழக்குகள் சார்ந்தவர்கள் அந்த கட்சியில இணைந்த பிறகு அதே குற்றத்தை செய்வாங்க. ஊழல் செய்வது, கொள்ளையடிப்பது, திருடுறது, என்னென்ன இருக்கோ அந்த ரிமார்க் தொடரும். ஆனா கட்சியை விட்டு அவர்களை பெரிய அளவுக்கு நீக்க மாட்டாங்க. பெரிய பூகம்பம் பிடிச்சா, இப்போ சாதிக் போன்றவர்கள் இந்த சிந்தட்டிக் ட்ரக் ஒரு பெரிய மாஃபியா பண்ணி
பூகம்பம் வெடித்த பிறகு சாதிக்கை நீக்கினாங்க. சாதிக்கு அவர்களோட ஜாஃபர் சாதிக்கோட இன்னும் நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க, அவர்களை எல்லாம் நீக்கல. நீங்க பார்க்கணும். அதே மாதிரி பெண்களை ரொம்ப இழிவா பேசியதால கிருஷ்ணசாமி போன்ற அந்த நபர்களை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் திமுக. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களை இழிவுபடுத்தினாலோ அல்லது கட்சி கொள்கைகளுக்கு முரணாக இருந்தாலோ அவர்கள் கட்சியில் இணைந்த பிறகு, ஏற்கனவே அவர்கள் குற்றவாளி என்ற அடிப்படையில் இருந்திருக்கலாம், வழக்குகள் இருந்திருக்கலாம். கட்சியில் இணைந்த பிறகு அவர்கள் புதிய வழக்குகளோ குற்றத்தையோ நிகழ்த்தினாலோ உடனடியாக அவர்கள் நீக்கப்படுவார்கள். இது பாஜக. அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, திமுகவில் குற்ற வழக்குகளோடு சேர்ந்து மீண்டும் ஊழல், மக்களின் பணத்தை சுரண்டுறது, மற்ற குற்ற வழக்குகள் செய்தால் அவர் அந்த கட்சியில தொடர முடியும். பாரதிய ஜனதா கட்சியில குற்ற வழக்குகளோடு வந்தாலும் அவர் தன்னை திரித்துக் கொள்வதற்கு பதிலாக மீண்டும் குற்றம் செய்தால் அவரை தூக்கி எறியப்படுவார். இதுதான் ரெண்டு கட்சி. அப்படிதான் இவங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? அது மாதிரி தூக்கி எரிஞ்சாச்சு. அப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி சார் மகளிர் குழுங்கிறது ஒரு விஷயம், மகளிர் ஒரு பதவி கொடுத்து அவங்களை வச்சிருக்கிறதுக்காக? மகளிர்ல 10 லட்சம் பேர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. 10 லட்சம் பேர்ல ஒருவர் இந்த தவறை செய்கிறார் என்றால் 10 லட்சம் பெண்களையும் நீங்க விசாரிச்சு தானே சார் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஏரியால ஒருத்தவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க போறீங்களா, அவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்து தான் சார் கொடுப்பீங்க. அவங்க மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு சார். அவங்க நிறைய வட்டி கொடுக்கறது, நிறைய ரவுடிசம் பண்றது, நிறைய, அவங்க பேரே கஞ்சா அஞ்சலை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு நான் கேட்கிறேன். அதாவது கட்சியில ஒருத்தர் சேர்றாருன்னா இதற்கு முன்னால் அவர் என்ன குற்ற வழக்குகள் இருந்தாரு, அது சம்பந்தமாக கண்டிப்பா ஆய்வு செஞ்சிருக்கணும். சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட தலைவரோ அல்லது அந்த மண்டல் நிர்வாகியோ ஆய்வு செய்யலைன்னா, ஏன் செய்யலைன்றதை நிச்சயமா மாநில தலைமை விசாரிப்பார்கள். அது ஒரு பார்ட். ஆனா தவறே செய்யாத ஒருவரை தான் கொண்டுட்டு கட்சியில நிர்வாகி சேர்க்கணும்னா கட்சி நடத்த அப்படி யாரும் எந்த கட்சியில இருக்க மாட்டாங்க சார். நான் இப்ப நடந்ததுதான் கேக்குறேன். என்ன பார்க்கணும்னா, இந்த தேர்தல் நடந்துச்சு, 40 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குற்ற வழக்குகளை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற பாராளுமன்றத்தினுடைய குற்ற வழக்குகளை பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்த்தா தெரியும் யார் தொடர் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், யார் மக்களின் பணத்தை ஊழல் செய்திருக்கிறாங்க, யார் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை இந்த தமிழகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்காம ஒரு அஞ்சலை தவறு செய்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த கட்சியை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதுக்கு தான் சொன்ன பார்ட்டி வித் டிஃபரண்ட் என்றால், பாரதிய ஜனதா கட்சியில ஒரு குற்றவாளியாக அவன் இருந்து தன்னை திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்து திருந்தி கொண்டால் அவன் மிகச்சிறந்த காரியகர்த்தாவாக மாற முடியும். திமுகவில் போனால் நீங்க குற்றவாளி இன்னும் குற்றத்தை செய்தாலும் கூட அவங்களுக்கு தேவை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது 3 நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா அதுல தொடர முடியும். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம். தவறு செய்தவர்கள் கட்சியில் ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. இந்த கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி. அதுல தவறு யார் செய்தாலும் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இந்த கொலை பாத்தீங்கன்னா சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை பொறுத்த வரைக்கும் படத்துல மாதிரி பண்ணிருக்காங்க சார். படத்துல தான் இந்த பிளானிங் எல்லாம் பார்ப்போம். என்னோட கணவரை கொன்றதுக்காக, என்னோட லவ்வரை கொன்றதுக்காக நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடச்சென்னைன்னு ஒரு படத்துல சந்திரான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த மாதிரி தான் இவங்களும் மஞ்சளை அவர்களும் பிளான் பண்ணி அவங்களோட அந்த தோட்டம் சேகர் அவர்களோட மனைவி அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அளவுல நெட்வொர்க்கை பெருசாக்கிக்கிட்டு பணம் எங்கிருந்து சார் வந்தது? ஒவ்வொருத்தவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவா இது திரைப்படத்தோட நீங்க ஒப்பிடுறீங்க. ரெண்டாவது இது சம்பந்தமா நீங்க நிறைய படிக்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பாக்குறோம்னா, இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இந்த பெண்ணுக்கும் அவங்களுக்கும் ஒரு கள்ள தொடர்பா? எப்பவோ செத்த தோட்டம் சேகர் அவரோட ஆற்காடு சுரேஷ் அவங்களோட அஞ்சலி அந்த இது கனெக்ட் ஆகுது. அப்படியே ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வராங்க. இதெல்லாம் இப்படி பார்த்தா எங்கெங்கேயோ போதே சார். நிறைய கொலைகள் சம்பந்தப்பட்டு வருது, நிறைய விஷயங்கள் வெளியே வரும் போல. ஒவ்வொரு நாளும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையிலிருந்து பூதாகரமாக புது புது விஷயங்கள் வெடிச்சுட்டே இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப டீப்பா போய் இவரு யாரோட இருக்காங்க, அவங்க யாருக்கு கள்ளக்காதல் பண்ணாங்க, இவங்க ஏன் அவங்களோட போய் சேர்ந்தாங்க, இதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை. இது எங்களுக்கு அவசியமற்றது. நாங்க என்ன பார்க்கிறோம்னா, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா இந்த குற்றத்தின் பின்னணி என்ன, இந்த குற்றத்தில் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளா, இதில் சம்பந்தப்பட்டவர்களா, அவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கு மத்தியில் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லக்கூடிய கூட்டு சதி நடந்திருக்கிறதா, அதுல முறையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதா, நடவடிக்கை எடுக்கலாம், எந்த இடத்தில் நடவடிக்கை எடுக்கலையோ அந்த இடத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது. இவ்வளவுதான் ஒரு கட்சி நிர்வாகியாக நாங்கள் பார்க்க முடியுமே தவிர இதுக்கு யார் தொடர்பு, அவருக்கு யார் தொடர்பு, இவங்க அவங்களோட என்ன பண்ணாங்க, இவருக்கு கள்ளக்காதல், எங்களுக்கு வேலை இல்லை. பிஜேபியில இருக்கிற ஒருத்தவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு வெளியே வந்திருக்கு. போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
விசாரணை நல்லபடியாக சென்று நியாயமாக விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை கொடுக்கப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. சார், இன்னும் இந்த ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது சார். அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிட்டாரு, அவர் இங்க இல்ல, அவர் பதவியை வந்து வாங்கிட்டாங்க, அந்த பதவிக்கு வேற யாரோ வரப்போறாங்க, அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? நானுமே பார்த்தேன் அந்த மாதிரி. இவர் மாநில தலைவராக வருவார், அவர் வருவார் அப்படின்றதெல்லாம். பொதுவா ஒரு மாநில தலைவரின் கீழ் கட்டுப்பாடோடு மிகச்சிறப்பான வளர்ச்சியை கட்சி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது கட்சிக்குள் உள்ள ஒரு சில புல்லுருவிகளோ அல்லது கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற திமுகவுடைய ஐடி டீம் போன்ற இது மாதிரியான கருப்பு ஆடுகளோ இப்படி விஷயங்களை மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையற்ற ஒரு விவாதத்தை பேசுவதற்கும் நிறைய முனைப்பு காட்டுகிறார்கள். அதனாலதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க. இல்ல, உண்மைக்குமே இங்க இருக்காரா இல்லையா அந்த கேள்வி எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்கள் எங்க? இன்றைய காலையில் கூட அவரோடு நான் பேசினேன். வரக்கூடிய 27ஆம் தேதி நம்முடைய ஜனாதிபதி அவர்களாக இருந்த திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த நினைவு நாளில் நினைவிடத்தில் சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களோடு நினைவஞ்சலி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செலுத்துவதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் இங்கு வருகிறார். அது சம்பந்தமாக எப்படியெல்லாம் அந்த நிகழ்ச்சியை எடுப்பது என்று அவரிடத்துல அவருடைய வழிகாட்டுதலை நான் இன்னைக்கு காலையில கூட பேசி கேட்டு பெற்றேன். அதனால அவர் தமிழகத்தில் தான் இருக்கிறாரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாநில தலைவராக தான் இருக்கிறார். தலைவராக தொடர்கிறார். நிச்சயமாக தொடருவார். ஒருவேளை அவர் வெளிநாட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த 4 மாதத்திற்கு யாராவது பொறுப்புக்குரிய ஒரு பொறுப்பு தலைவரோ அல்லது ஒரு சில கூட்டு நிர்வாகத்தை ஒப்படைத்து அவர்கள் அந்த 4 மாதத்திற்கு வழி நடத்துவாங்க. அதனால இப்போ இவர் தான் தலைவராக வந்துருவார், அவர் மாற்றப்படுவார், அல்லது இந்த தலைவர் வருவதாக எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள்னா பாஜக ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இவர் வருவாருன்னு சொல்லி நீங்க யாரையெல்லாம் பேரை சொல்றீங்களோ நிச்சயமா அவர் வரமாட்டாங்க. சார், இன்னொரு கேள்வி இருக்கு சார். 4 மாசத்துக்கு அவர் எங்க சார் போறாரு? நிறைய பேர் படிக்க போறாரு அப்படிங்கிற. இப்ப என்ன சார் படிக்க போறாரு? அதாவது சர்வதேச அரசியல் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் லண்டன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு 12 பேர் இந்தியாவிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவராக திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸாம் எழுதி அதை முறையாக பாஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு சர்வதேச அரசியலை பற்றி இன்னும் தெளிவாக அவர் படித்து வருவாரேயானால் ஆளும் இந்த திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதையும் தாண்டி தேசிய அளவில் சர்வதேச அரசியலை ஒப்பிட்டு இங்கு இன்னும் என்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியும், இந்த அரசியல் பாதையை இன்னும் சிறப்பாக எப்படி மெருகூட்ட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் பயன்படுத்துறாரு. அதாவது இதை வந்து தேவையில்லாமல் அவர் அங்கே போய் லண்டனில் என்ன பண்ண போறாருன்னா, லண்டனில் படிக்க போறாரு, யூகங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதை வந்து என்ன கேக்குறாங்கன்னா சார், இத்தனை நாள் என்ன பண்ணிட்டாரு, இப்ப போய் படிச்சுட்டு வந்து அவர் என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் சும்மா டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இத்தனை நாள் அவர் பிரச்சாரம் செய்ததுனால செந்தில் பாலாஜி சிறையில கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார், இன்னும் வெளியே வர முடியல. பல அமைச்சர்கள் வந்து சிறை கைதிகளாக ஆவதற்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் 3.5% 11.5% கட்சியினுடைய வளர்ச்சி பாதை சென்றிருக்கிறது. தமிழகத்தில் 12 இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. 100 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்தை நோக்கி வந்திருக்கிறது. தமிழகத்தின் கிராமங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை என்கிற பெயர் சாதாரண பாமர மக்களும் தெரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவருடைய பணியும் பேச்சும் அவருடைய புள்ளி விவரமான ஒரு உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு போகிற செய்திகளும் பரவலாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாமே ஒரு சாதனை தானே. பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு தலைவர்கள் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாக வளர்ந்த இந்த வளர்ச்சி ஒரு அளப்பரியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா சார், நீங்க சொன்னதெல்லாம் சில பேருக்கு தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.